ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நம்ம அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக ஒரு ப்ரீஃபாக மட்டும் ஒரு சின்ன ரிவிஷன் பார்த்துடலாம். ஸோ அந்த ப்ரீஃபாக பார்க்கக்கூடிய அந்த இதில் ஒய் தே கம் டு இந்தியா, எதனால சார் யூரோப்பியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்தாங்க? ஸ்பைஸ் ட்ரேடுக்காக தான் வந்தாங்களா? ஓகே, why they find alternate route to India. புரியல. இந்த ஃபேன் ஆன் இங்கே ஒரு கேர்ள் உட்காந்துருந்தாங்களா அவங்க? ஓகே, ஒரு செட். Why Portuguese came to India? கொஞ்சம் ரேடியோ சால்வ் தேசங்க. ஓகே, கவர்னர்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ். கவர்னர்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் யார் யாரெல்லாம் போர்ச்சுகீஸோடைய கவர்னர்ஸ்னு பார்த்தோம். பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, அல்புகர்க்கு, அப்புறம் ராபர்டோ டி நொபிலியா. நான் நொபிலின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக வந்தனா அவர் வந்துன்னா ஒரு சர்ச்சு ஃபாதர் அவர் டி நொபிலி. நான் அதை பற்றி சொல்லலையே மாடர்ன் இந்தியாவில். நீங்கள் இங்கே இருந்துச்சு எனக்கு சரி இல்லை படித்தது ஓகே. நான் கவர்னர்ஸ் பற்றி மட்டும் தான் கேட்குறேன். ஆக்சுவலாக அவர் கவர்னர் இல்லைல்ல. எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்தோன்னா எதை பற்றி கேட்குறாங்களோ நம்ம அதுக்கு தான் ஆன்சர் பண்ணணும். நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு அடிஷ்னலான பாயிண்ட்ஸ் நம்ம எழுதிட்டு இருந்தோம்னா அதில் டைம் போகும். ஓகே, என்னோட குன்ஹா. அப்புறம் இன்னொரு பர்சன் பார்த்தோமே அக்பரை மீட் பண்ண பர்சன் லாஸ்ட் கிளாஸ்ல ப்ளூ வாட்டர் பாலிசினா ஒன்று சொன்னேன். என்ன பண்ண மோட்டோ ஆஃப் போர்ச்சுகீஸ். ஓகே, டோக்கன் சிஸ்டம் கிடையாது. ஓகே, என்னப்பா அந்த மோட்டோ? ஓகே, கர்த்தாஸ் சிஸ்டம். இதில் தான் டோக்கன் கொடுத்தோம். ஓகே, ஸோ கர்த்தா சிஸ்டம் அப்படின்றது வேற, ப்ளூ வாட்டர் பாலிசி. ஓகே, இப்போ லாஸ்ட் கிளாஸில் இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில் தான் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இன்னைக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த கண்ட்ரி யார் வந்துன்னா இந்தியாவுக்கு வந்தாங்க. டச்சஸ். ஓகே, ஸோ இந்த டச்சஸ் அப்படின்றவங்க யார், எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆனந்த் அப்படின்ற ஒரு நாட்டை சேர்ந்தவங்க.
இப்போ இருக்கக்கூடிய நெதர்லாந்து. ஓகே, அந்த நெதர்லாந்தை சேர்ந்த பர்சன்ஸ் தான் இவங்க. ஓகே, போர்ச்சுகீஸ்க்கு அடுத்தது என்னப்பா? பிளஸ் புரியல, எதாக இருந்தாலும் சொல்லுங்க. மேப்பில் இதை நீங்கள் ஓகே எக்ஸாக்டாக வந்து பார்த்தோன்னா இந்த ஜெர்மனி. ஓகே, ஜெர்மனிக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நார்த்து வெஸ்ட்டில் வந்து என்னென்னா இருக்கும். ஓகே, இந்த லக்சம்பர்க், இந்த பெல்ஜியம், இது கூட சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆஃப்டர் போர்ச்சுகீஸ் இந்தியாவுக்கு வந்த யூரோப்பியன் இவங்க. சரிங்களா, போர்ச்சுகீசியர்களுக்கு பிறகு இந்தியாவுக்கு வந்த ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லி போனால் இந்த டச்சுக்காரர்கள்லாம். ஓகே, இப்போ இந்த டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டிஇஐசினா. ஓகே, இந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றவங்க எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னா 1602 வந்து பார்த்தோன்னா ஆரம்பித்தாங்க எஸ்டாப்ளிஷ். ஓகே, இது எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் வந்துட்டு தம்பி ஸ்டோரியை ஃபஸ்ட்டு கேளுங்க, கேட்டுட்டு எழுதுங்க. ஓகே, புக்கெல்லாம் அப்புறமா ரெஃபர். ஓகே, நான் திரும்ப சொல்கிறேன், சொல்லும்போது பக்கத்தில் சைடில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வேணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இது 1602 வந்து பார்த்தா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அரௌண்ட் 1605 வந்து பார்த்தோன்னா இவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இவங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடு சென்டரை எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மச்சிலிப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திர பிரதேஷுடைய போஸ்ட்டில் வந்துன்னா இருக்கு. சென்னையிலேருந்து போனீங்கன்னா காக்கிநாடா, காக்கிநாடாக்கு மேலே வந்துன்னா மசூலிப்பட்டினம். ஓகே, ஸோ இந்த மசூலிப்பட்டினத்தில் தான் இவங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடு சென்டர். சரிங்களா, அவங்களுடைய ஃபஸ்ட்டு அந்த வர்த்தக மையம் ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மசூலிப்பட்டினம்க்கு அப்புறம் சூரத், காம்பே. தம்பி என்னாச்சு? என்ன டவுட்டு? ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி. எப்படி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பார்க்குறோம், பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. நமக்கு பிரிட்டிஷ்ல ஒரு கம்பெனி வந்தாங்களா இந்தியாவுக்கு? வந்தாங்களா இல்லையா? யார் ரூல் பண்ணா இந்தியாவை 190 வருஷம்? பிரிட்டிஷ் தானே. ஓகே, பிரிட்டிஷுடைய கவர்மெண்ட் அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு படையெடுத்து வந்தால் இந்தியாவை ஜெயிச்சாங்க. ஃபஸ்ட்டு அவங்க எதுக்காக வந்தாங்க? ட்ரேடுக்காக தான் வந்தாங்க. ட்ரேடுக்கு வரும்போது சும்மா பிரிட்டிஷ்லேருந்து வந்திருக்க முடியாதுல்ல. அவங்க ஒரு கம்பெனி, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கார்பரேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அந்த கார்பரேஷன் தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதே மாதிரி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு கம்பெனி தான் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே, அவங்க டச் நாட்டை சேர்ந்தவங்க, அதனால அது டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஒருவேளை பிரிட்டிஷ் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அது உடைய நேம் தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அவ்வளோதான். ஓகே, ஸோ இவங்க வந்தோன்னா சூரத்துக்கு அப்புறம் காம்பே, புரோச். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நாகப்பட்டினம், புலிகாட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சின்சுரா. இது எல்லாமே பிளேஸு தான். சரிங்களா, இது எல்லாமே பிளேஸ் தான். இந்த பிளேசஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு சரிங்களா, இந்த பிளேசஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்களுடைய அந்த ட்ரேட் டிப்போர்ட்ஸ். ஓகே, ட்ரேட் டிப்போர்ட்ஸ் அப்படின்னா அவங்களுடைய அந்த வர்த்தக மையங்கள், அந்த இன்லெட் அவுட்லெட் வந்து பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இவங்களுடைய இனிஷியல் கேபிட்டலாக, சரிங்களா, ஆரம்ப கட்ட கேபிட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா புலிகாட் வந்து என்னென்னா இருந்துச்சு. ஓகே, புலிகாட்டுக்கு அப்புறம் இவங்களுடைய லேட்டர் பீரியடில் புலிகாட்லேருந்து இது நாகப்பட்டினம்க்கு வந்து பார்த்தா ஷிஃப்ட். புலிகாட்லேருந்து நாகப்பட்டினம்க்கு ஜஸ்ட்டு ஊருடைய பேர் தான், அதனால் நான் தமிழில் எழுதலை. ஓகே, ஊருடைய பேர் தான், அதனால் நான் தமிழில் எழுதலை. இது மட்டும் நீங்கள் தமிழில் எழுதி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இவங்களுடைய ரொம்ப முக்கியமான ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்பைஸ் ட்ரேடுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தா இவங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன கொடுத்தாங்க. ஓகே, இந்த பெப்பர், க்ளவர், ஓகே, இந்த சினமோன், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. எஸ்பெஷலி இந்த ஸ்பைஸ் ட்ரேடை வந்து பார்த்தோன்னா மோனோபோலைஸ் பண்ணது வந்து இவங்களுடைய சரிங்களா இவங்களுடைய பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். போர்ச்சுகீஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் நடக்காத விஷயத்த இந்த டச்சஸ் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த ஸ்பைஸ் ட்ரேடை டோட்டலாக மோனோபோலைஸ் பண்ணிட்டாங்க. ஓகே சார், ஸோ இந்த ஸ்பைஸ் ட்ரேட் எல்லாத்தையும் மோனோபோலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே இந்தியாவிலேருந்து சில விஷயங்களை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்தியாவிலேருந்து சில விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. என்னென்னலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே,
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த ரைஸ், ஓகே, பிளாக் பெப்பர், ஓபிஎம், காட்டன், இண்டிகோ, இது எல்லாமே இவங்களுடைய எக்ஸ்போர்ட் ஐட்டம். ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுத்தது சரிங்களா, சில கரன்சிஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகே, அவங்களுடைய அந்த கோல்ட் அண்ட் சில்வர்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் உள்ளே வந்துடும். நெக்ஸ்ட்டு இவங்க ரொம்ப முக்கியமாக, ஓகே, ரொம்ப முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண பிளேஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் வந்தோன்னா இவங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியானா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் இந்த இந்தோனேஷியா. ஏன்னா இந்தியாவிலேருந்து கிடைச்ச ஸ்பைசஸோட கம்பேர் பண்ணும்போது இந்தோனேஷியாவில் கிடைச்ச ஸ்பைசஸ் அதிகம். ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து கிடைக்கிது அரௌண்ட் ஒரு 1 டன் வந்து ஒரு 100 ஆர் 1000 kgs ஆஃப் ஸ்பைசஸ் இந்தியாவில் கிடைக்குதுன்னா இந்தோனேஷியாவில் அது 2 மடங்கா 3 மடங்காக கிடச்சிது. ஓகே, அதனால் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லுமே வந்து போனால் இந்தோனேஷியா மேலே தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் 1623 சரிங்களா பிரிட்டிஷ்க்கும் டச்சுக்கும் இடையில ஒரு கான்ஃப்ளிக்ட் நடந்துச்சு. ஓகே, ஸோ இந்த கான்ஃப்ளிக்டில், ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த கான்ஃப்ளிக்டில், ஓகே, இந்த கான்ஃப்ளிக்டில் வந்து பார்த்தோன்னா அம்பாய்னா மசாக்கரே அப்படின்ற ஒன்று நடந்துச்சு. அம்பாய்னா மசாக்கரேனா படுகொலை. ஓகே, ஒரு 23 பிரிட்டிஷுடைய சர்வன்ஸ் இருக்காங்களா, அந்த பிரிட்டிஷ் சர்வன்ஸை வந்து பார்த்தோன்னா கொலை பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த அம்பாய்னா அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு. ஓகே, ஸோ அந்த ஐலாண்டோடைய கண்ட்ரோல் வந்து பார்த்தோன்னா யாருக்கு இருக்கணும் அப்படின்றதுல சரிங்களா டச்சஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் வந்து பார்த்தோன்னா சண்டை நடக்குது. அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல தோத்துடுறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல தோத்ததுனால பிரிட்டிஷ் வந்து இந்தோனேஷியா பக்கம் கடைசி ஊர்லும் போகல. சரிங்களா, ஸோ இந்தோனேஷியா பக்கம் வந்தோன்னா கடைசி ஊரில் அவங்க போகவே இல்லை. ஏன்னா இங்கே போனால் ஸ்ட்ராங்காக டச் இருக்காங்கல்ல. ஓகே, ஸோ அப்போ அதனால தான் பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா மோர் ஆர் லெஸ் இந்தியாவிலேயே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு. இந்தியாவிலே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அப்படின்றவங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1741 பேட்டில் ஆஃப் கொளச்சல் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லலாம். கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்குது கொளச்சல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேட்டில் ஆஃப் கொளச்சல்ல, அந்த கொளச்சல் யுத்தமில் டச்சு வந்து என்னன்னா தோத்துட்டாங்க. சரிங்களா, டச்சு வந்து என்ன தோத்துட்டாங்க. யாருக்கிட்ட தோக்குறாங்கன்னா மலபார் ரூலர்கிட்ட வந்தோன்னா தோத்துடுறாங்க. ஓகே, அந்த மலபார் ரூலர்ஸ் கிட்ட வந்தோன்னா அவர் வந்து தோத்துடுறாங்க. அப்படி தோத்ததுக்கப்புறம் டச்சஸுடைய டாமினன்ட் வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் குறையுது. சரிங்களா, ஸோ இந்தியா விட்டு வந்து பார்த்தோன்னா இவங்களுடைய செல்வாக்கு, சரிங்களா, ஸோ இவங்களுடைய டாமினேஷன் வந்து பார்த்தோன்னா குறையுது. ஓகே, அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா 1759 பெடாரா அப்படின்ற ஒரு பிளேஸு. ஓகே, இந்த பெடாரா அப்படின்ற பிளேஸ் எங்கே இருக்குன்னா கல்கத்தா, பெங்காலில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பெடாராவை சில சமயங்கள் வந்து பார்த்தோன்னா சின்சுரான்ட்டும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நடந்த சரிங்களா ஃபைட்டில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ், ஓகேவா, ஸோ பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா வின் பண்ணுறாங்க. டச்சு வந்து பார்த்தோன்னா டோட்டலாக வந்து பார்த்தோன்னா வைப் அவுட் ஆகிறாங்க. ஓகே, ஃபைனலாக 1795 ஓகே டச்சஸ் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா ஓகே அதாவது டச்சஸ் கிட்ட இருந்த பிளேசஸ் எல்லாத்தையும் பிரிட்டிஷ் வந்து என்னன்னா டேக் ஓவர் பண்ணிட்டு ஓகே டச்சஸ் வந்தோன்னா இந்தியா விட்டு வெளியே அனுப்பிச்சார். ஓகே, ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா இந்த டச்சஸோடைய அந்த டாமினேஷன் முடியுது. ஓகே, ஸோ இந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பற்றி நம்ம பார்க்கும்போது 2 விஷயங்கள் மட்டும் நமக்கு நல்லா தெரியும். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டச்சஸ் வந்து ஸ்லேவ் ட்ரேடில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இன்வால்வ் ஆனாங்க. சரிங்களா,
அந்த அடிமைகளை வந்து பார்த்தோன்னா வாங்குறது விற்கிற விஷயங்கள்ல இந்தியாவில் வந்து பார்த்தா இருக்கக்கூடிய நிறையா பர்சன்ஸை வந்து என்னென்னா இங்கே விலைக்கு வாங்கி வேறு கண்ட்ரீஸில் வந்து பார்த்தா அடிமைகளாக விற்றாங்க. ஓகே, அந்த ஸ்லேவ் ட்ரேடில் அதிகமாக இன்வால்வ் ஆனாங்க. செகண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த மாடர்ன் கார்பரேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா இந்த ஷேர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஷேர் மார்க்கெட். அந்த ஷேர்ஸ் ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி வந்துட்டு ஷேர்ஸாக பிரித்து அதை வந்து செல் பண்ணக்கூடிய சரிங்களா அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா டச்சஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஐ மீன் மாடர்ன் ஷேர் மார்க்கெட். ஓகே, ஸோ அந்த விதத்தில் மற்ற யூரோப்பியன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த டச்சஸ் வந்து பார்த்தா அட்வான்ஸாகவே இருக்கு. ஃபைனா? ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம டச்சஸ் பற்றி நமக்கு ஓகே. ஸோ இதில் வந்துன்னா நான் நிறைய விஷயங்கள் நான் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கேன். எல்லாமே சிம்பிள் டேர்ம்ஸாக தான் இருக்கும். ஏதாச்சும் வேர்டு புரியலை அப்படின்னா சொல்லுங்கள், அதை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அடுத்தது இந்தியாவுக்கு தேர்டாக இந்தியாவுக்கு வந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தேர்ட் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு போகணும். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ். ஏன்னா கடைசி வரலும் இந்தியா வந்துன்னா இவங்க காலில் தான் விழுந்துடணும். ஓகே, அதனால் இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ட்டு இருக்கும் சரிங்களா. இது எப்போ சார் ஆரம்பித்தாங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1600 டிசம்பர் 31 வேணாலும் ஆரம்பித்தாங்க. அந்த நியூ இயர்ஸ் ஈவினிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நியூ இயர்க்கு முந்தின நாள் அன்னைக்கு தான் வந்து பார்த்தோன்னா இந்த கம்பெனி வந்துன்னா ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அப்போ இருந்த ரூலர் ஓகே எலிசபெத்துடைய அந்த சார்ட்டர் சரிங்களா. ஸோ அவங்களுடைய பிரகடனத்தின் மூலியமாக தான் இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகே, இதுக்கு முன்னாடி டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம்ல, அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோம் 1602 சரிங்களா. 1602 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 2 வருஷம் முன்னாடியே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஓகே, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 1608 தான் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கே வந்து பார்த்தோன்னா வராங்க இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா. ஓகே, அதுவே டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1605 வந்துட்டாங்க. பிரிட்டிஷ் வந்து பார்த்தா 1608 தான் வராங்க. ஓகே, ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன தான் பிஃபோராகவே வந்துன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாலும் டச்சுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஓகே, இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா கொஷின்ஸ் வந்துன்னா கேட்குறாங்க. ஓகே, ஸோ எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் அரேஞ்ச் த கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் பை தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படிலாம் பை த அரைவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே, பை த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாம் பிரிட்டிஷ் வந்து நான் போர்ச்சுகீஸ், பிரிட்டிஷ், டச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டேனிஷ்க்கு அப்புறம் ஃப்ரெஞ்சுன்னு சொல்லிட்டு வரும். அதுவே வந்து பார்த்தா அரைவல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா போர்ச்சுகீஸ், டச்சு, பிரிட்டிஷு, டேனிஷ், ஃப்ரெஞ்சு. ஓகே, இந்த ஆர்டரில் தான் வரும். அடிக்கடி வந்து என்னப்பா பிரிட்டிஷ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா டேனிஷ், டென்மார்க், ஃப்ரெஞ்சு. ஓகே, லாஸ்ட்டாக இந்தியாவுக்கு வந்த யூரோப்பியன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேஜர் பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்தோன்னா மாற்றி கேட்பாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுடைய ஆர்டர் நமக்கு ஞாபகம் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா
இந்தியாவுக்கு எந்த ஆர்டரில் வந்தாங்க அப்படின்ற விஷயங்களும் நம்ம ஞாபகம் வச்சு. ஓகே, ஸோ இது வந்துன்னா அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. இந்த டேர்மை மட்டும் நம்ம பார்க்காம கொஞ்சம் தப்பாக ஏதாச்சும் கவனிச்சு நாம் இது பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அது வந்துன்னா நமக்கு தப்பாயிடும். புரிஞ்சதுங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1608 ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு யார் வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ யாருடைய தலைமையில் வந்துன்னா அவங்க வந்துட்டு இந்தியாவுக்கான அந்த எக்ஸ்பெடிஷன்ஸ் வந்துன்னா இருந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் கேப்டன் ஹாக்கின்ஸ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கேப்டன் ஹாக்கின்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன். ஓகே, ஸோ இவர் தான் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்து பார்த்தோன்னா ஐ திங்க் நீங்கள் கூகுள் மீட் கனெக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். கூகுள் மீட்டில் கனெக்ட் பண்ணலையா? ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய ரெஸ்பான்ஸ் நான் கேட்டுட்டு இருந்தேன். இந்த கிளாஸில் என்னால் கேட்க முடியல. ஓகே. கேப்டன் ஹாக்கின்ஸ் அப்படின்ற அந்த பர்சன் வந்துன்னா ஃபஸ்ட்டு இந்தியா. ஓகே, இந்த கேப்டன் ஹாக்கின்ஸ் எதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் இங்கிலாண்டில் இருந்து சரிங்களா இந்தியா கூட ட்ரேட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் அவர் வந்துன்னா இந்தியாவுக்கு வரல. ஓகே, ஸோ அவருக்கு வந்து என்னன்னா இந்தியா வந்து பார்த்தோன்னா நிறைய மெடிசன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அவருடைய விஷயம் சரிங்களா, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்தியா அப்படின்றது வந்துன்னா மெடிசன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இங்கே கிடைக்கக்கூடிய அந்த மெடிசன்ஸையும் ஓகே அந்த சில ஸ்டப்ஸையும் வந்து என்னன்னா ஒரு பர்சன் கன்சியூம் பண்ணுறதுனால எப்போவுமே வந்து பார்த்தோன்னா யங்காக இருக்கலாம் சரிங்களா அப்படின்ற சில மித்தை வந்து பார்த்தோன்னா இவர் வந்துன்னா நம்பி இருக்கார். ஓகே, அப்படி நம்பினதுனால இந்தியாவுக்கு வந்துன்னா போகும்போதே அந்த மெடிசன்ஸையும் அந்த ஸ்டப்ஸையும் வந்துன்னா வாங்கி நம்ம கன்சியூம் பண்ணலாம், நம்ம எப்போவுமே யங்காக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்து போனால் இவர் இந்தியாவுக்கு வந்தார். ஓகே, ஸோ இது ஜென்ரலாக வந்து போனால் நமக்கு இந்த புக்கிலலாம் நம்ம படிக்கும்போது இருக்காது. ஓகே, நம்மளுடைய அகடமிக் புக்கில் இருக்காது. பட் நம்மளுடைய அந்த ஹிஸ்ட்ரியை டீட்டெயிலாக எழுதின ஒரு புக் வந்துன்னா இருக்குது சரிங்களா. த ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸில் எழுதின ஒரு புக்கு. அந்த புக்கில் கேப்டன் ஹாக்கின்ஸ் வந்துன்னு எதுக்காக இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்ற விஷயம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, 1608 இவர் வந்து இந்தியாவுக்கு வந்தார். ஓகே, ஸோ பட் இவர் வந்து பார்த்தோன்னா இங்கே சரிங்களா இந்தியாவில் அந்த ட்ரேடு சம்மந்தப்பட்ட அந்த சென்டர்ஸை வந்து போனால் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான அந்த முயற்சிகளில் வந்து பார்த்தோன்னா இவர் வந்து என்ன சொல்கிறது தோல்வி அடைகிறார் சரிங்களா. ஹி வாஸ் லாஸ்ட். ஓகே, அவருடைய பர்பஸில் வந்துன்னா இவர் வந்து என்னென்னா லாஸ்ட் ஆகிறார். ஓகே, ஏன்னா அவர் இந்தியாவுக்கு வந்தபோது இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜஹாங்கீர். யார் சார் இந்த ஜஹாங்கீர்? எனி ஐடியா? முகல் எம்பரர் அக்பருடைய சன். ஓகே, ஜஹாங்கீர் கேப்டன் ஹாக்கின்ஸ் வந்து என்னன்னா இந்தியாவுக்கு வந்தபோது சரிங்களா இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்லி ஜஹாங்கீர் கிட்ட வந்தோன்னா அவங்களால ப்ராப்பரான ஒரு கனெக்ஷன்ஸை ஒரு ட்ரேட் ரிலேஷனை வந்து போனால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகே, எதனால் சார் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரே விஷயம் தான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ எதனால் வந்து பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலன்னா அப்போ போர்ச்சுகீஸ் அப்படின்றவங்க வந்து என்னன்னா ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தாங்க. ஓகே, அதனால் ஆல்ரெடி போர்ச்சுகீஸ் தான் இருக்காங்கல்ல. ஓகே, அதனால் நமக்கு எதுக்கு மற்ற யூரோப்பியன் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்டிஷ் பீப்புளை வந்து பார்த்தா ரொம்ப பெருசாக கன்சிடரே பண்ணலை. ஓகே, ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சில பேட்டில்ஸ் வந்து என்னென்னா நடக்குது. ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா 1612 ஓகே 1612 தாமஸ் பெஸ்ட் அப்படின்ற ஒரு கேப்டன். ஓகே, தாமஸ் பெஸ்ட் அப்படின்றோம். இந்த தாமஸ் பெஸ்ட் வந்து போர்ச்சுகீஸை வந்து என்னன்னா தோக்கடிக்கிறார். ஓகே, ஸோ போர்ச்சுகீஸை வந்து என்னன்னா தோக்கடிக்கிறார், டிஃபீட் பண்ணுறார். ஓகே, எந்த இடத்துல டிஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் ஸ்வாலி சரிங்களா. தமிழில் வந்து பார்த்தோன்னா சுவலி யுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அந்த பேட்டில் ஆஃப் ஸ்வாலியில் போர்ச்சுகீஸை இந்த கேப்டன் தாமஸ் பெஸ்ட் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் பர்சன் தோக்கடிக்கிறான். ஓகே,
ஸோ இப்படி தோக்கடிக்கிறதுனால என்ன சார் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த இந்தியாவில் சரிங்களா போர்ச்சுகீஸை மட்டும் நாம் நம்பி இருக்கக்கூடாது, மற்ற யூரோப்பியன் பவர்ஸையும் வந்தோன்னா ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக நம்ம வச்சுக்கணும். ஓகே, அப்படி வந்து என்னன்னா நம்ம அப்படி பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம், போர்ச்சுகீஸுடைய கை மட்டும் ஓங்கிடும், அவங்கள நம்பி மட்டும் நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்றத ஜஹாங்கீர் புரிஞ்சுக்கிறார். ஓகே, அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால 1630 சூரத் அப்படின்ற ஒரு பிளேஸில் சரிங்களா, சூரத் அப்படின்ற பிளேஸில் வந்து என்னன்னா நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணிக்கங்க, அந்த ஊரில் நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, இது வந்து 1613 நடக்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 1614 கேப்டன் டவுன் டவுன் அப்படின்ற ஒரு பர்சன். ஓகே, டவுன் டவுன் அப்படின்ற ஒரு பர்சன். ஓகே, இந்த டவுன் டவுன் வந்துட்டு எகெயின் போர்ச்சுகீஸை வந்து பார்த்தோன்னா தோக்கடிக்கிறார். ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக போர்ச்சுகீஸுடைய அந்த டாமினன்ஸ், ஓகே, அவங்களுடைய ஆதிக்கம் வந்து பார்த்தோன்னா டோட்டலாக வந்து பார்த்தோன்னா வைப் அவுட் ஆகிடுது சரிங்களா, குறைஞ்சிடுது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டிஸாக சரிங்களா ஜஹாங்கீரோடைய மைண்டில் வந்துன்னா நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு பர்சன் வந்து பார்த்தோன்னா வராங்க, தாமஸ் ரோ. ஓகே, தாமஸ் ரோ அப்படின்ற ஒரு பர்சன் திரும்பவும் ஜஹாங்கீரோடைய அரசவைக்கு வந்து என்னன்னா வராரு. ஓகே, ஸோ இந்த தாமஸ் ரோ வந்து என்னன்னா பெர்ஷியன் லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு பர்சன் சரிங்களா, பாரசீக மொழி நல்லா பேசக்கூடிய ஒரு பர்சன். முகல்ஸுடைய அந்த ஆரிஜினலாக வந்து போனால் அந்த பெர்ஷியா அதையும் தாண்டி வந்தோன்னா அந்த சென்ட்ரல் ஏஷியா வந்தோன்னா சொல்லலாம். ஓகே, ஸோ பெர்ஷியன் லாங்குவேஜ் பேசுறதுனால ஓகே ராஜா கூட ஐ மீன் ஜஹாங்கீர் கூட நல்லா டீட்டெயிலாக தான் இருந்தோன்னா இவங்களால அப்ரோச் பண்ண முடிஞ்சது. ஓகே, ஸோ இதோடைய அவுட்கமாக வந்து பார்த்தோன்னா சூரத், அஹ்மதாபாத், ரோச், தென் வந்து பார்த்தோன்னா ஆக்ரா, இந்த 4 பிளேஸ்லையும் ட்ரேட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்து பார்த்தோன்னா கிடைச்சு. இவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு சாதனை. ஓகே, இவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு ரெக்கார்டை நம்ம ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அவங்க பிரிட்டிஷுடைய அரைவல் சரிங்களா, இந்தியாவுக்குள்ள அவங்க அரைவாங்க. இதுக்கப்புறம் அவங்க இந்தியாவில் எப்படி ஒவ்வொரு பிளேசஸையும் வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம முக்கியமான வேர்ட்ஸ் அந்த நேம் மட்டும் நான் தமிழில் எழுதியிருக்கேன், மற்ற விஷயங்கள் எல்லாமே ஜென்ரலான விஷயங்கள்லாம், ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது தம்பி என்னாச்சுப்பா, என்னாச்சு? ஓகே, ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா எப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பொசிஷன்ஸை கேப்சர் பண்ணாங்க அப்படின்றது பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ட்ரேட் சென்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கணும். முக்கியமான ட்ரேட் சென்டர்ஸ் அப்படின்னா 3 பிளேஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் விச் இஸ் சென்னை. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே. இப்போதான் மும்பை, ஆனால் முன்ன பாம்பே தான். தேர்ட் வந்து என்னன்னா கொல்கட்டா. இதில் 1 by 1 பிளேசஸ் வந்துன்னா எப்படி கேப்சர் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா சின்னதாக வந்தோன்னா ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கலாம். ஓகே,
கல்கட்டா, சென்னை, பாம்பே. ஓகே, கொல்கட்டா, பாம்பே, சென்னை. இந்தியாவில் அதிகமாக ட்ரேட் நடக்கக்கூடிய அந்த ஹார்பர் சிட்டி, சரிங்களா? அந்த ஹார்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த 3 பிளேசஸ். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான 3 பிளேசஸ். அதில் ஃபர்ஸ்ட் வந்தோன்னா அந்த மெட்ராஸ் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மெட்ராஸ் வந்து எங்கே இருக்கு? ஈஸ்ட் கோஸ்டில் தானே இருக்கு. கரெக்ட் தானே? ஈஸ்ட் கோஸ்டில் தானே இருக்கு. இப்போ ஈஸ்ட் கோஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா 1611, ஓகே, 1611 மசூலிப்பட்டினம் அப்படின்ற ஒரு பிளேஸில், ஓகே, டச்சஸில் பார்த்தோம்னா மசூலிப்பட்டினம். ஓகே, அந்த மசூலிப்பட்டினம் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து என்னென்னா இவங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேட் சென்டரை வந்து பார்த்தா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. முதல் வர்த்தக மையத்தை வந்து பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்க அவங்களுடைய ட்ரேட் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அங்கே யார் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க? டச் இருந்தாங்களா? ஓகே, ஸோ அப்போ அந்த டச்சை வந்து பார்த்தோன்னா கவுண்டர் டேக்கிள் பண்ணுறதுக்கு, ஓகே, கவுண்டர் டேக்கிள் பண்ணுறதுக்கு தே சர்ச் ஆல்டர்னேட் பிளேஸ், சரிங்களா? அதனால் பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆல்டர்னேட் பிளேஸ் வந்து என்ன தேடுறாங்க. அப்படி தேடும்போது 1639 சந்திரகிரி ரூலர்கிட்ட இருந்து, ஓகே, ஸோ சந்திரகிரி ரூலர்கிட்ட இருந்து சென்னை, ஓகே, ஸோ சென்னைன்ற பேர்லாம் அப்போ வைக்கல. ஓகே, அந்த மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஓகே, அந்த சென்னப்பநாயகா அப்படின்ற அந்த பிளேஸை வந்துன்னா வாங்கி அந்த இடத்துல ஒரு ஃபோர்ட் வந்து என்னன்னா பில்ட் பண்ணுறாங்க. ஓகே, செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய செக்ரட்டரியேட் இருக்குல்ல, ஓகே, அந்த செக்ரட்டரியேட் இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல அந்த சென்னையை வந்து பார்த்தா பில்ட் பண்ண அந்த பர்சன்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃப்ரான்சிஸ் டே அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ், சரிங்களா, ஒரு பிரிட்டிஷ் ட்ரேடர் தான் வந்து போனால் இந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணு. ஓகே, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய செக்ரட்டரியேட் இங்கே தான் இருக்குது. 1639. ஓகே, ஸோ அந்த சமயத்தில் தான் இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதனால் மசூலிப்பட்டினத்துடைய, சரிங்களா, மசூலிப்பட்டினத்துடைய அந்த இம்பார்ட்டன்ஸை குறைக்கிறதுக்கும், சரிங்களா, அந்த மசூலிப்பட்டினத்து மேலே இவங்க வச்சிருந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்தோன்னா இந்த சென்னை அப்படின்ற ஒரு சிட்டியை வந்துன்னா பில்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ட்லாம் பில்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்னை அப்படின்ற அந்த பிளேஸில், மெட்ராஸ் அப்படின்ற பிளேஸில் ஓவரால் வந்து பார்த்தா அது எல்லாமே பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து போனால் மெட்ராஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து என்னென்னா பிரிட்டிஷ் ஹேண்டில் பண்ணும். ஓகே, மெட்ராஸ் அப்படின்ற பிளேஸ் வந்துன்னா பிரிட்டிஷுடைய ஹேண்டில் வந்தோன்னா விழுந்தது. இது மெட்ராஸ் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு போன கதை. நெக்ஸ்ட் மெட்ராஸ்க்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா பாம்பே அப்படின்ற ஒரு பிளேஸ் எடுத்து இந்தியாவுடைய வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ட்ரேட் கேபிட்டல் அப்படின்னா பாம்பே தான் நமக்கு. ஓகே, மும்பை தான் நம்மளுடைய அந்த ட்ரேட் கேபிட்டல். அரௌண்ட் 1661-62 இந்த சமயத்தில் இந்த பாம்பே அப்படின்ற ஒன்று வந்து என்னன்னா போர்ச்சுகீஸ் கிட்ட தான் இருக்கு. ஓகே, ஆனால் பிரிட்டிஷுடைய ரூலர், சரிங்களா, ஸோ பிரிட்டிஷுடைய அந்த ராஜா, ஓகே, ஒரு மேட்ரிமோனியல் அலையன்ஸில், ஓகே, ஒரு மேட்ரிமோனியல் அலையன்ஸில் இந்த பாம்பே வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ்க்கு கொடுத்துட்றான். ஓகே, ஸோ எதுவாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டவுரியாக. ஓகே, இப்போ போர்ச்சுகீஸ் கிட்ட 1661-62 போர்ச்சுகீஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாம்பே அப்படின்ற அந்த பிளேஸை, சரிங்களா, ஒரு மேரேஜ் அலையன்ஸ்னால, சரிங்களா, ஒரு மேட்ரிமோனியல் அந்த ரிலேஷன்ஷிப்காக வந்து என்னன்னா டவுரியாக வந்துட்டு போர்ச்சுகீஸ் வந்து இதை பிரிட்டிஷ்க்கு கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ பிரிட்டிஷ் வந்தோன்னா எங்கே இருக்குது? நம்மளுடைய மும்பை எங்கே இருக்குது, ஐ மீன் பாம்பே எங்கே இருக்குது? அவங்களுக்கு பாம்பேவுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் அங்கே இருந்த ரூலருக்கெல்லாம் தெரியாது. அப்போது
பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன கேட்குறாங்கன்னா, பிரிட்டிஷுடைய அந்த ரூலர்கிட்ட இந்த மாதிரி வந்துன்னா எங்களுக்கு பாம்பே அப்படின்ற அந்த பிளேஸ் வந்தோம்னா இந்தியாவில் இருக்குது, ஓகே அந்த பிளேஸை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஒரு வருஷத்துக்கே வந்து போனால் வெறும் 10 பவுண்டு தான். சரிங்களா, வெறும் 10 பவுண்டு தான். ஓகே, அந்த 10 பவுண்டுக்காக வந்து என்னன்னா ரெண்ட்டுக்கு கொடுத்துட்றாரு. சரிங்களா, ஸோ அந்த பிரிட்டிஷுடைய ரூலர் வந்து என்னன்னா பை ரெண்ட்டுக்காக பாம்பே வந்து போனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுத்துட்றாரு. ஸோ இதுலேருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்ற ஒன்று வந்து பாம்பேவையும் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. 1639 மெட்ராஸையும் எடுத்தாச்சு, 1662 பாம்பே வந்தாலே இது பண்ணுறான். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக இதோட இயர் வந்து போனால் 1668 பிரிட்டிஷ் 8 பிரிட்டிஷ் வந்துன்னா கம்பெனிக்கு கொடுத்த வருஷம். இந்த பிரிட்டிஷுடைய ரூலர் பிரிட்டிஷ் ராஜா இருக்கார்ல, அவர் வந்து போனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு 1668 வருஷம் சரிங்களா இந்த இதை கொடுத்துட்றாரு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொல்கட்டா. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா கொல்கட்டா தான் இருக்கு. ஓகே, இந்த கொல்கட்டாவில் அரௌண்டு 1690 சரிங்களா, 1690 சுதாநதி அப்படின்ற ஒரு பிளேஸ் சரிங்களா, சுதாநதி அப்படின்ற ஒரு பிளேஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கான பர்மிஷனை வந்து பார்த்தோன்னா ஜாப் ஹர்னூக் அப்படின்ற ஒரு பர்சன் வந்துன்னா வாங்குறாரு. ஓகே, ஜாப் ஹர்னூக் அப்படின்ற ஒரு பர்சன் வாங்குறாரு. ஓகே, ஸோ அப்படி அவர் வந்து இந்த சுதாநதி அப்படின்ற அந்த பிளேஸை வாங்கினதுக்கப்புறம் இந்த பிளேஸை சுற்றி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. ஓகே, ஸோ அதில் எஸ்பெஷலி வந்து பார்த்தா 1698 என்னப்பா பிரிட்டிஷ் பர்சன் வரும். ஓகே, அதுக்கப்புறம் 1698 பிரிட்டிஷ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இது வந்து பார்த்தோன்னா கிடைக்குது. ஒரு ஜமீன்தாரி ரைட்ஸ் வந்து என்னன்னா கிடைக்குது. ஓகே, அந்த ஜமீன்தாரி ரைட்ஸ் எந்தெந்த பிளேஸ்லலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுதாநதி, கோபிந்த் ஃபோர்ட், காலிக்கட்டா சரிங்களா, அதுவே இப்போ கல்கட்டான்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, இந்த 3 பிளேஸ்லேயும் வந்துன்னா ஜமீன்தாரி அப்படின்னா அந்த பிளேசஸில் டேக்ஸ் வந்து என்னன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது கலெக்ட் பண்ணிக்கலாம், அந்த ரைட்ஸ் வந்து என்ன அவங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுங்களா, ஸோ இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது எக்ஸாக்டாக 1700 ஓகே 1700 சுதாநதி அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒரு ஃபோர்ட்டை வந்து பார்த்தோன்னா பில்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபோர்ட்டோடைய நேம் வந்து பார்த்தோன்னா ஃபோர்ட் வில்லியம் ஆர் வில்லியம் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் பில்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பிளேஸ் சரிங்களா, இந்த 3 ஊரையும் சேர்த்து இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கவர் பண்ணி அந்த கொல்கத்தா அப்படின்ற பிளேஸ் வந்து என்னன்னா எம்எல் சார். ஓகேவா, ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இவங்களுடைய இந்த ட்ரேடிங் ரைட்ஸை வந்து பார்த்தோன்னா தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக 1698 வில்லியம் 3 ஓகே, ஸோ வில்லியம் 3 அப்படின்ற பிரிட்டிஷ் ரூலர் வந்தோன்னா ஒரு மிஷன் வந்து பார்த்தோன்னா சென்ட் பண்ணுறாரு, நோரிஸ் மிஷன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுடைய எய்ம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் ப்ரிவிலேஜஸ் சரிங்களா மற்ற ரைட்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க அவுரங்கசீப் கிட்ட. ஓகே, ஆனால் இந்த மிஷன் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய கடமையை செஞ்சுச்சா, அவங்களுடைய நோக்கம் நிறைவேறுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இல்லை. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தோன்னா இங்கே நான் 1717 to 1719 ஓகே, பரூக்சியார் அப்படின்ற ஒரு முகனுடைய ரூலர். ஓகே, பரூக்சியார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த பரூக்சியார் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்து அவங்க வியாபாரம் பண்ணிக்கலாம், வர்த்தகம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான சரிங்களா ஒரு ஃபர்மான் சரிங்களா ஒரு ஃபர்மான் வந்து பார்த்தோன்னா தர. ஓகே,
ஸோ இதுக்கப்புறம் பிரிட்டிஷோடைய அந்த ட்ரேட் ரைட்ஸ் வந்து என்னன்னா இந்தியாவில் வந்து என்னன்னா என்ன சொல்கிறது ப்ரிவைல் ஆகுது. சரிங்களா, அவங்களுடைய அந்த வர்த்தக உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர ஓகே. ஸோ இப்படி தான் பிரிட்டிஷ் வந்தேன்னா இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு அவங்களுடைய அந்த ட்ரேட் சென்டர்ஸ் அவங்களுடைய பிளேசஸ் வந்து பண்ண எஸ்டாப்ளிஷ். ஓகே, இந்த பிரிட்டிஷை பற்றி தான் நம்ம அப்கமிங் கிளாஸஸ்லாம் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஏன்னா பிரிட்டிஷ் தான் இந்தியாவை ரூல் பண்ணாங்க. ஓகே, அவங்களோட இம்பீரியலிசம் அண்ட் கொலோனியலிசம் வந்து பண்ணால் இந்தியாவில் சரிங்களா அவங்க வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஃபர்மான் அப்படின்ற ஒன்றும் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது ரிக்வெஸ்ட்டை வந்து பண்ணால் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு அக்செப்டன்ஸ் லெட்டர் தான் ஃபர்மான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, விச் மீன்ஸ் லெட்டர் ஆஃப் பர்மிஷன். சரிங்களா, ஒரு லெட்டர் ஆஃப் பர்மிஷன், ஒரு அனுமதி கடிதம். ஓகே, அவங்க கேட்ட அந்த விஷயத்தை வந்து பார்த்தா சரி ஓகே நீங்கள் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதல் தரது தான் இந்த ஃபர்மான். ஃபரூக்சியார் அப்படின்ற ஒரு முகல் ரூலர் அவுரங்கசீப்க்கு அப்புறம் வந்து என்ன இருந்தார், ஒரு 10 வருஷம் கழிச்சு அவர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கொடுத்ததான் இந்த ஃபர்மான் அப்படின்ற ஒன்று. சரிங்களா, ஸோ இப்படி தான் வந்துன்னா அந்த முக்கியமான சரிங்களா இந்தியாவுடைய அந்த ட்ரேட் கேபிட்டல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான பிளேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 பிளேஸுமே பிரிட்டிஷோடைய கைக்கு போனது இப்படி தான். புரிஞ்சதா? எழுதிட்டாரா? போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷ்க்கு அடுத்தது 4th இந்தியாவுக்கு வந்தது. ஓகே, ஸோ அந்த ஆர்டரில் வந்து பார்த்தோன்னா 4th இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த டேனிஷ் தான் ஒன்று. ஓகே, ஸோ இந்த டேனிஷ் வந்து அவங்களுடைய ரூலர் ஓகே கிறிஸ்டியன் 4, 4ஆம் கிறிஸ்டியன். இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் சரிங்களா
இந்த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றவங்க வந்துன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதே டிஇஐசி அப்படின்னு சொல்லும்போது டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ட்ரேட் சென்டரை வந்து பார்த்தா 1620 வந்து பார்த்தா இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எந்த பிளேஸ் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ட்ரங்குபார். ஓகே, ட்ரங்குபார் அப்படின்ற அந்த பிளேஸில் தான் இவங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடிங் சென்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ட்ரங்குபார் அப்படின்ற பிளேஸ் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ரொம்ப உள்ள யோசிக்க வேண்டாம். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா தமிழில் வந்து என்ன தரங்கம்பாடி அப்படின்னு சொல்லி. ஸோ தரங்கம்பாடி அப்படின்ற இடத்துல தான் ஃபஸ்ட்டு உங்களுடைய அந்த ட்ரேட் போஸ்ட், சரிங்களா? ஸோ அவங்களுடைய ட்ரேட் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. தம்பி கேட்டுட்டு எழுதுங்க, கடவுள்னு எழுத வேணாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா 1676 ஓகே 1676 கொல்கட்டாவில், சரிங்களா? எஸ்பெஷலி என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா செரம்பூர் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து என்னென்னா இவங்களுடைய ட்ரேட் சென்டரை வந்து பண்ணால் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. லேட்டராக இந்த டேனிஷோடைய கேபிட்டல் தலைநகரமாக வந்து பார்த்தோன்னா இதுதான் இருக்கு. ஓகே, அந்த டேனிஷோடைய தலைநகரமாக கேபிட்டலாக வந்து பார்த்தோன்னா இந்த பிளேஸ் தான் இருக்கும். அரௌண்ட் 1845 சரிங்களா? அரௌண்ட் 1845 டேனிஷ் அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிட்டிஷ் கிட்ட வந்து பார்த்தோன்னா செல் பண்ணிடுறாங்க, வித்துடுறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தோன்னா இவங்களுடைய அந்த சாப்டர் வந்துன்னா இந்தியாவில் முடியுது. ஓகே, இந்த டேனிஷ் அப்படின்றவங்க அதிகமாக அவங்க ட்ரேட் பண்ண வேலையை விடவும் அவங்க கிறிஸ்டின் மிஷினரிஸை ஸ்ப்ரெட் பண்ண ஒர்க் வந்துன்னா அதிகம். அவங்களுடைய ரிலீஜியனை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா அதிகம். ஓகே, ஸோ ட்ரேடை தாண்டியும் அவங்களுடைய ரிலீஜியனை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுல தான் இவங்க ரொம்ப குறியாகும், ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அதில் நமக்கு நல்லா தெரிஞ்ச பர்சன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜீகன் பால்க் அப்படின்ற ஒரு பர்சன். ஓகே, இந்த ஜீகன் பால்க் வந்து பார்த்தோன்னா டேனிஷை சேர்ந்த ஒரு பர்சன். ஓகே, ஓகே, ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் யூரோப்பியன். ஓகே, ஃப்ரெஞ்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஸ்வீடிஷ் கம்பெனி வந்துன்னா இருக்கும். அவங்க கடைசி வரலும் இந்தியாவுக்கு வந்துன்னா வந்திருக்க மாட்டாங்க. ஓகே, அதனால் அந்த ஸ்வீடிஷ் கம்பெனியை பற்றி நம்ம பார்க்கல. அவங்கள விட்டுட்டு நம்ம ஃப்ரெஞ்சை பற்றி மட்டும் டீட்டெயில் தான் நம்ம. ஓகே, ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கான்னு மட்டும் கேட்டுக்கலாம். சிக்ஸ்டீன் தரங்கம்பாடி. ஆக்சுவலாக 1616 இல்லாமல் 1620 நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பவித்ராஸ் 1620. ஓகே, ஆக்சுவலாக 1620 தரங்கம்பாடிலாம் அவங்களுடைய ட்ரேட் சென்டர் ஆரம்பிக்கும் போது ட்ரங்குபார் வந்துன்னா அவங்களுடைய கேபிட்டலாகவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 1676 செராம்பூர் போகிற வரலும் ட்ரங்குபார் தான் அவங்களுடைய கேபிட்டல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்ச். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க தம்பி கேட்டுட்டு அதுக்கப்புறம் எழுது. ஓகே, டைம் இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக எழுதுங்க, டைம் கூட எடுத்துங்க. 5 நிமிஷம் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா கூட தப்பு இல்லை, சரிங்களா? நான் ஏன் சொல்கிறேன்னா நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஆல்ரெடி ஒரு தடவை நீங்கள் கேட்டுருவீங்க, ஒரு சைக்கிள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயங்களை கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்து எழுதுறீங்கல்ல. ஓகே, ஸோ அப்படி எழுதும் போது உங்களுக்கு அந்த கனெக்டிங் த டாட்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்கிறேன். ஓகே, இனிஷியலாக வந்து என்னன்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் மேபி உங்களுக்கு அந்த மூட் செட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது செட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும்.
ஓகே. ஏன்னா நீங்கள் சொல்ல சொல்ல எழுதிடுவீங்க. எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப அதை நம்ம ரீகால் நம்ம பண்ண மாட்டோம். ஓகே. நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் பொறுமையாக எழுதும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் நிற்கும்னு சொல்லுவோம். இனிஷியலாக கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு ஒரு ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு பெருசாக ரிவிஷன் பண்ணலன்னா கூட இதில் இந்த விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு மைண்டில் உள்ளுக்குள்ள ஃப்ளோவாக வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சு. ஓகே. அதனால் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபஸ்ட்டு கேட்டுங்க. ஏன்னா கனெக்டிங் த டாட் அதோடைய ஃப்ளோ வந்துன்னா நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எழுதும்போது நான் சொன்னதை கேட்டு நீங்கள் எழுதுறீங்க. ஒரு தடவை நல்லா கேட்டாச்சு, ஒரு தடவை நல்லா யோசிச்சு நோட்ஸையும் வந்து நம்ம காப்பி பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 3 தடவை படித்த மாதிரி ஆயிடும் இங்கே. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1664 தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ வந்துன்னா ஃப்ரெஞ்சுடைய ரூலர் வந்து பார்த்தோன்னா அரௌண்டு என்ன சொல்கிறது 14th லூயிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அவருடைய அமைச்சரவையில் ஒரு ரூலர் இருந்தாங்க. சரிங்களா? ஐ மீன் ஒரு மினிஸ்டர் இருந்தாங்க. அவருடைய நேம் வந்து பார்த்தோன்னா கால்பர்ட். ஓகே. ஸோ கால்பர்ட் அப்படின்ற ஒரு அமைச்சர் இருந்தார். ஓகே. ஸோ இந்த அமைச்சருடைய ஐடியாவில் தான் ஓகே ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்றவங்க வந்துன்னா ஃபார்ம் ஆச்சு. ஓகே. ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி ஃபார்ம் ஆச்சு. ஓகே. ஸோ இவங்களுடைய ஐடியாவில் ஃபார்ம் ஆன இந்த கம்பெனியுடைய ஃபஸ்ட்டு எக்ஸ்பெடிஷன் சரிங்களா இந்தியாவுக்கான அந்த ஃபஸ்ட்டு வருகை வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய தலைமையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் கரோன் அப்படின்ற ஒரு கேப்டன். சரிங்களா? பிரான்சிஸ் கரோன் அப்படின்றவருடைய இதில் தான் வந்துன்னா ஓகே. எப்படி பிரிட்டிஷில் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு கேப்டன் ஹாக்கின்ஸ் அப்படின்றவர் இந்தியாவுக்கு வந்தாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸில் இந்தியாவுக்கு யார் தலைமை தாங்கி கூப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த பிரான்சிஸ் கரோன் அப்படின்ற இந்த பர்சன் தான். ஓகே. ஸோ இப்படி வந்த இந்த பர்சன்ஸ் இவங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேட் சென்டரை எங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரத் அப்படின்ற ஒரு பிளேஸ் ஆரம்பிக்கிறாங்க. சூரத்தில் இவங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரேட் சென்டர் வந்து பார்த்தா ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1669 வருஷம் ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் நடக்குது. ஓகே. மசூலிப்பட்டினம் ஆல்ரெடி பார்த்தோம்ல டச்சஸ் அவங்களுடைய ட்ரேட் சென்டர் வச்சுருந்தாங்க. பிரிட்டிஷ் வந்தேன்னா மசூலிப்பட்டினத்துக்கு தான் வந்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மசூலிப்பட்டினத்துலேருந்து வேறு இடத்த பார்த்துட்டு அவங்க மெட்ராஸ் பக்கம் வந்துட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மசூலிப்பட்டினமில் இவங்களுடைய வர்த்தக மையத்தை வந்து பார்த்தோன்னா அமைக்கிறாங்க. யார் இதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மர்கரா அப்படின்ற ஒரு பர்சன். மார்க்கரா அப்படின்ற ஒரு பர்சன் வந்து பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ். ஓகே. ஸோ இவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு 1672 மயிலாப்பூர் சென்னையில் இருக்குல்ல சார் மயிலாப்பூர். ஓகே. ஸோ அந்த மயிலாப்பூருக்கு பக்கத்தில் சாந்தோம் சர்ச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாந்தோம் சர்ச் அந்த இடத்துல நடந்த பேட்டில் சரிங்களா சாந்தோமில் நடந்த பேட்டில் டச்சை வந்து பார்த்தா அவங்க வந்துட்டு தோற்கடிக்கிறாங்க. ஓகே. ஸோ டச்சை வந்து பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு தோற்கடிக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மைல் ஸ்டோன். ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட் கோஸ்டில் டச்சஸுடைய என்ன சொல்கிறது டச்சஸுடைய அந்த டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிடும். ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 1673 2 முக்கியமான ஈவெண்ட் வந்தனா நடக்குது. ஓகே. ஸோ 2 முக்கியமான ஈவெண்ட் நடக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷெய்ஸ்டகான் அப்படின்ற ஒரு பர்சன் கிட்ட இருந்து. ஓகே. ஷெய்ஸ்டகான் அப்படின்ற ஒரு பர்சன் பெங்கால் ரீஜனை ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு கவர்னர். ஓகே. அப்போ யார் இருந்தாங்கன்னா அவுரங்கசீப் தான் இருந்தார். சரிங்களா? அந்த அவுரங்கசீப் கீழே இருந்த ஒரு கவர்னர் இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கொல்கட்டாவில் சரிங்களா கொல்கட்டாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரேட் சென்டரை வந்து பார்த்தோன்னா உருவாக்குறான். சேம் டைம் அதே 1673
பாண்டிச்சேரி அப்படின்ற ஒரு பிளேஸ், சரிங்களா? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாண்டிச்சேரி அப்படின்ற ஒரு பிளேஸு, சரிங்களா? அந்த பாண்டிச்சேரின்ற பிளேஸை வந்து பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷும் பண்ணுறாங்க, சரிங்களா? புதுசாக என்ன சொல்கிறது, ஃபவுண்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. யார் சார் அந்த பாண்டிச்சேரியை ஃபவுண்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன், அவருடைய நேம் வந்து பார்த்தோன்னா ஃப்ரான்சிஸ் மார்ட்டின், சரிங்களா? இந்த ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் அப்படின்ற இந்த பர்சன் தான் அந்த பாண்டிச்சேரியை எஸ்டாப்ளிஷ். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஸோ இப்போ இந்த பாண்டிச்சேரியை வந்துன்னா ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல. ஓகே, ஸோ அந்த ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாண்டிச்சேரியில் சில ஃபோர்ட் எல்லாமே பில்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே, அப்படி போயிட்டு இருக்கும்போது 1693 அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பாண்டிச்சேரியை வந்து பார்த்தோன்னா டச்சு கிட்ட வந்தோன்னா தோத்துடுறாங்க. ஓகே, ஸோ பிரெஞ்சுடைய முக்கியமான பிளேஸாக இருந்த பாண்டிச்சேரியை டச் வந்தோன்னா இப்போ கேப்சர் பண்ணிட்டோம். கரெக்டா? ஓகே சார். ஸோ அதனால் அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அதுக்கப்புறம் நிறைய நெகோசியேஷன் போகுது, நிறைய வார் இதெல்லாம் போகுது. ஓகே, 1797 ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்டி வந்து பார்த்தோன்னா சைன் பண்ணுறாங்க. ட்ரீட்டி ஆஃப் ரெஸ்விக். ஓகே, ட்ரீட்டி ஆஃப் ரெஸ்விக் அப்படின்ற ஒன்று இருக்கு, சரிங்களா? இந்த ட்ரீட்டி ஆஃப் ரெஸ்விக்கை வந்து ஓகே, இந்த ட்ரீட்டி ஆஃப் ரெஸ்விக் படி பாண்டிச்சேரியை திரும்பவும் பிரெஞ்சே வாங்கிக்கிறாங்க. ஓகே, டச்சு கிட்ட இருந்து பாண்டிச்சேரியை திரும்பவும் போகுது. இப்போ பாண்டிச்சேரியுடைய ஃபர்ஸ்ட் கவர்னராக யார் வராங்கன்னா அந்த ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் அப்படின்ற ஒரு பர்சன் பார்த்தோம்ல. ஓகே, அவர் தான் இப்போ பாண்டிச்சேரியுடைய ஃபர்ஸ்ட் கவர்னராக வரும். ஓகே, இவர் தான் பாண்டிச்சேரியுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர். இதுலேருந்து ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, பாண்டிச்சேரி அப்படின்ற அந்த ஊர் தான் பிரெஞ்சுடைய கேன். புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகே, நான் சொன்ன விஷயங்களும் ஒன் பை ஒன் வந்தோம்னா நீங்கள் இது பண்ணி எழுதிட்டு வந்தீங்கன்னா இந்த டேல எழுதிட்டீங்களா? இதோட இந்தியாவுக்கு வந்த முக்கியமான அந்த யூரோப்பியன் சூப்பர் பவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, காரைக்கால் இல்லைம்மா, காரைக்கால் நீங்கள் எழுத வேணாம். ஏன்னா வந்துட்டு காரைக்கால் வந்து ஃபஸ்ட்டு டச்சு வந்தோன்னா கேப்சர் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஓகே, டச்சை வந்தோன்னா எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த பிளேசஸ் வந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்துருப்பாங்க. அதனால் நீங்கள் காரைக்கால் நீங்கள் எழுத வேணும். இந்த முக்கியமான இந்த 2-3 பிளேசஸ் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஏன்னா இந்த பாண்டிச்சேரி மெட்ராஸ் இடையிலையும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொல்கட்டாவில் இந்த சந்திரநாகூர் இந்த பிளேசஸ்லேயும் தான் சில கான்ஃப்ளிக்ஸ் போயிருந்துருக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும். அதனால தான் இந்த பிளேசஸ் நம்ம பார்த்தோம். காரைக்கால் இனிஷியலாக டச் கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இதில் வந்தோன்னா மேஜர் டாபிக்ஸை நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, என்ன ஓகே, ஸோ மேஜர் டாபிக்ஸ் வந்துன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், மோரலஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சில மைனர் டாபிக்ஸ் மட்டும். ஓகே, சில நம்மளுடைய அந்த அசம்ஷன் ஒரு சில என்ன பண்ணுறது அந்த இன்டெலிஜென்ஸ் கெஸிங் அப்படின்னா அந்த ஒரு மாதிரி கெஸ் பண்ணி எழுதக்கூடிய அந்த விஷயங்கள். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த கேள்விக்கு பதில் சொன்னேன்.
ஒய் டச் ஃபெயில் இன் இந்தியா. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பவித்ரா, ரில்வான், ஓகே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. எதனால டச் இந்தியாவில் ஃபெயில் ஆனாங்க? அவங்க ட்ரேட் பண்றதுக்கு இந்தியாவுக்கு வந்தாங்க. ஓகே இல்ல பாத்துட்டு சொல்லு. சூப்பர்ப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரிங்களா, உண்மையிலேயே வந்து பண்ணா தரமான பாயிண்ட். ஓகே அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னா இந்தோனேஷியாவில் தான் இருந்துச்சு சரிங்களா. அந்த இந்தோனேஷியாவில் இந்த ஜாவா ஐலாண்ட்லாம் சொல்கிறாங்கல்ல, அங்கே தான் அவங்களுடைய முக்கியமான அந்த நோக்கங்கள் எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு. ஓகே ரெண்டாவது ரிலீஜியஸ் ஸ்ப்ரெட்டிங் வராது. ஸ்லேவ் ட்ரேடுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா சரிங்களா அதை வந்து வெல்கம் பண்ணலை. ஓகே ஸ்லேவ் ட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்தாலும் எல்லா கண்ட்ரிஸும் எல்லா ரூலர்ஸும் அதை என்கரேஜ் பண்ணாங்களான்னா கிடையாது. ஓகே நாட் ஆல் த ரூலர்ஸ் ஆர் என்கரேஜ் தி ஸ்லேவ் ட்ரேட். ஓகே தேர்டு அம்பாய்னா மசாக்ரே. ஓகே அம்பாய்னா மசாக்ரே. ஸோ இது எல்லாமே வந்தோன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட ரிலேட் ஆகுது. ஓகே இப்போ தான் தம்பி கரெக்டான பாயிண்ட் வந்துருக்கீங்க, சொல்லுங்க. பேட்டில் ஆஃப் ஒளிச்சல் இல்லை குளச்சல், கன்னியாகுமரி பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் குளச்சல் அப்படின்ற ஒரு ஊர் தான். அங்கே நடந்த பேட்டில் தான். ஓகே இந்த பேட்டில் ஆஃப் குளச்சல்ல இவங்களுடைய சிக்னிஃபிகன்ஸை வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க மலபார் ரூலர்ஸ் கிட்ட இருந்து. ஓகே ஏன்னா எஸ்பெஷலி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த டச் ரூலர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எப்போவுமே ட்ரேடை மோனோபோலைஸ் பண்ண மட்டும்தான் பார்த்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைஸ் ட்ரேட் இருக்குது அப்படின்னா they are willing to one and only they can handle the trade. Okay they are not willing or not encouraging the competitors in their area. ஓகே ஸோ அவங்களுடைய ஏரியாவுக்குள்ள எந்த ஒரு போட்டியாளர்களையும் அனுமதிக்கிறதுக்கு அவங்க விரும்பலை. அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகே ஸோ இவங்களுடைய மோர் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா மோனோபோலைஸ் த ட்ரேடு தான். ஓகே ஸோ மோனோபோலைஸ் த ட்ரேடு. ஓகே ஸோ அது ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஓகே, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் மோனோபோலைசேஷனுக்கு ஓகே. பட் இன் கேஸ் ஆஃப் லாங் டேர்ம் ஓகே ஸோ எந்த ரூலராக இருந்தாலும் தே கேன் ஃபேஸ் சம் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் ரிடல்ஸ் இன் தி மோனோபோலைசேஷன் ஆஃப் ட்ரேட். ஓகே ஈவன் மலபார் ரூலர்ஸ் வந்து பார்த்தோன்னா மோனோபோலைசேஷன் கொடுத்துட்டாங்க இனிஷியலாக, அவங்க சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஓகே தட்ஸ் இஸ் வேர் சக்ஸஸ்ஃபுல் இன் தி மோனோபோலைசேஷன் ஆஃப் ஸ்பைஸ் ட்ரேட் அதுதானே பார்த்தோம். பட் த லேட் என்ன சொல்கிறது அரௌண்ட் ஒரு 100 years கிட்ட நம்ம பார்க்கும்போது இட் மே காஸ் சம் லாசஸ் டு தி நேட்டிவ் ரூலர்ஸ். ஓகே இன் திஸ் கேஸ் திஸ் டச் பீப்புள்ஸ் என்ன சொல்கிறது டன் சம் என்ன சொல்கிறது சம் டூயர் ஆக்ஷன்ஸ் டு தி சிட்டிசன். ரிலீஜியஸ் வைஸாக அவங்க டாலரன்ஸாலாம் கிடையாது. ஓகே அவ்வளோ நியாயமாகவும் நடந்துக்கல. ஈவன் அம்பாயினால் வந்து பார்த்தா பிரிட்டிஷே மசாக்கரே பண்ணாங்க. ஓகே ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி இன்னொரு யூரோப்பியன் கண்ட்ரி சேர்ந்த பர்சன்ஸுக்கே என்ன சொல்கிறது படுகொலை தான் நடந்துச்சு. ஓகே ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த பேட்டில் ஆஃப் குளச்சல் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு லாஸாக வந்து இருந்துச்சு. ஓகே ஸோ ஃபைனலி அல்டிமேட்லி பேட்டில் ஆஃப் பிடாரா. ஓகே அல்டிமேட்லி டச்சஸ் வேர் லூஸ்ட் இன் இந்தியா. ஓகே அரௌண்ட் 1795 they also sell their settlements to the British. ஓகே கம்ப்ளீட்லி they were wiped out in India. ஓகே ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே ஸோ இதுதான் இங்கே. ஓகே தட்ஸ் வை Dutch peoples were not prevalent in India during the 18th century. Okay, more or less later 18th century. Okay, later period of 18th century, Dutches were completely wiped out in India. Okay, they are more and more dominated in the southeast nations, which means Indonesia, Java and Bali. Spice Islands.
புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? சொன்னாங்க. Dominance of British. Yes, completely, ma. Absolutely right. We will not concentrate on trade. அப்படி சொல்ல முடியாது. அவங்க ட்ரேட்ல தான் இது பண்ணாங்க. அந்த ட்ரேட்ல மோனோபோலைசேஷனுக்கு தான் அவங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஓகே. ஸோ ஒரு ட்ரேட் எடுத்துட்டாங்கன்னா அந்த ட்ரேட் அவங்க மட்டும்தான் பண்ணணுமே தவிர ஆப்போசிட்ல வேற யாருக்கும் வந்துன்னா அந்த காம்படிட்டர்ஸை யாருமே அவங்க என்கரேஜ் பண்ணல, யாரையும் வர விடலை. ஓகே, அதேதான். கண்டிப்பாக வார் லாஸ் பண்ணாங்கம்மா. 1741 ஒரு வார் லாஸு, 1759 அடுத்த வார் லாஸு. ஓகே, அந்த 2 வார்லேயும் அவங்களுடைய டோட்டலான அந்த டாமினன்ஸ் போயிடுச்சு. ஈவன் 1672 பார்த்தோம். இந்த சாந்தோம் வாரில் வந்தோன்னா பாண்டி என்ன சொல்கிறது, ஃப்ரெஞ்ச் பீப்புள்ஸ் கிட்ட வந்தோன்னா தோத்துட்டாங்க. சரியா? அந்த ஸ்டாக் மார்க்கெட் இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல. ஓகே, அதில் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்ற டேர்ம் ஞாபகம் வச்சு ஐபிஓ. அந்த ஐபிஓ ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது இவங்க இந்த டச் ஈஸ்ட் ஐபிஓ கொடுத்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஷேர்ஸை எல்லாத்தையும் வந்தோன்னா ஒரு 10 lakh ஷேர்ஸாவோ இல்லை 1 crore ஷேர்ஸாவோ வந்தோன்னா டிவைட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, மேஜராக வந்து பண்ணால் 10 lakh ஷேர்ஸாக தான் டிவைட் பண்ணுவாங்க. அந்த 10 lakh ஷேர்ஸில் வந்தோன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸோடைய வேல்யூ வந்தோன்னா இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சிருது. டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் பிராண்ட் வேல்யூ. அதை இப்போ பேஸ் பண்ணி இதை பண்ணுது. அதிகமாக இது பிரிட்டிஷ் ஏன் இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க? பிரிட்டிஷ் ஏன் இந்தியாவுக்குள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க? ஏன்னா இன் ஃபியூச்சரில் நம்ம பிரிட்டிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா அடுத்தடுத்த கிளாஸ் வந்தோன்னா பிரிட்டிஷ்க்கு வந்தோன்னா இந்தியாவில் என்னென்ன பேட்டில்ஸில் ஃபாட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஆர் த பேட்டில்ஸ் ஃபாட் பை தி பிரிட்டிஷ் டு எலிமினேட் தேர் கவுண்டர் பார்ட்ஸ் இன் இந்தியா. ஓகே, அது ஃபஸ்ட்டு பார்ப்போம். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த ரிசன்மெண்ட்ஸ் கிவன் பை அவர் நேட்டிவ் ரூலர்ஸ் டு தி பிரிட்டிஷ். ஓகே, ஸோ அந்த விஷயங்களை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். அது முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம பிரிட்டிஷோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் நான் உங்ககிட்ட கேட்குறது, பிரிட்டிஷ் வந்து ஏன் இந்தியாவில் அல்டிமேட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க? ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரேடில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தோன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி. ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஈஸியாக அவங்களால ஃபினான்சஸும் ரிசோர்ஸையும் மொபிலைஸ் பண்ண முடியும். நேவல் பவர் வந்துன்னா அவங்களுக்கு நல்லா சுப்பீரியராக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாமே மாடர்னைஸ்டு வெப்பன்ஸாக வந்து யூஸ். ஓகே, கம்பேரிட்டிவ்லி மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தாங்க. ஓகே, சேம் டைம் அந்த கரப்ஷன் வந்து பார்த்தா அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்க. இந்தியன் ரூலர்ஸ்க்கு வந்து பார்த்தா அவங்களுடைய பேராசையை தூண்டி அவங்கள சரி கட்ட வேண்டிய வேலைகளையும் பார்த்தாங்க. ஓகே, அதே மாதிரி களத்தில் சண்டை போடுற இடத்துல வரும்போது நல்ல மேஜர் ஜென்ரல்ஸும் இருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து என்ன சொல்கிறது ஃபேவரபுளாக. ஓகே, இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, இன்றைக்கி நடத்தின டாபிக்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா? ஓகே, ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. நடத்தின விஷயங்களும் ஒரு 5 minutes டைம் தரேன். ஓவரால் 45.